என் தங்கப்பிள்ளையே, தடைகளை தாண்டி நீ கேட்க வேண்டிய வாக்கு இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கு. ஏனென்றால் உனக்கு என் வார்த்தைகளை கேட்பதற்கு தடைகள் எப்பொழுதுமே வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எங்கே இந்த வராகியினுடைய வார்த்தைகளை கேட்டால் உனக்கு நல்லது நடந்து விடுமோ, இவள் நடத்துகின்ற நல்ல விஷயத்தை நீ முன்கூட்டியே என்னவென்று தெரிந்து விடுவாயோ என்று சொல்லி பல சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை உனதாக்க உன் அம்மா நான் முன் வந்து நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நிலையிலும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான உண்மைகள் என்னவென்பதனை நீ உணரத்தான் போகின்றாய். உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக தாயின் அன்பு என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். அது கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் சரி, அது சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம் அம்மா நமக்கு நடத்தி தருவது ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் இருக்கும் என்பதனை நீ உணர்கின்றாய் அல்லவா? அது போதும். இந்த வாழ்க்கை எவ்வளவு தடைகளை உனக்கு உருவாக்கினாலும் இந்த தாயினுடைய வார்த்தைகளை நிச்சயமாக நீ கேட்டுவிடத்தான் செய்வாய். நாளைய விடியலில் உன்னை தேடி 3 பேர் வருகிறார்கள். இந்த 3 பேரும் நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து விட்டால் போதும். என் குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிமுக்கியமான பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை கொடுக்க போகிறது என்ற அர்த்தம். என் பிள்ளையே, இதுவெல்லாம் அவ்வளவு எளிதாக யாருக்கும் தெரிந்துவிடக்கூடிய விஷயமே கிடையாது. ஆனால் உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று உணர வேண்டும். நிச்சயமாக இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு தெய்வத்திடம் இருந்து கிடைக்கின்ற அன்பினால் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தெய்வம் உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்த வேண்டும் என்று எண்ணியதற்கான பலனாக இருக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் முழுமைக்கும் இனி உனக்கான நன்மைகளும் உனக்கான உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாமோ நீ கடந்து வந்து விட்டாய். இனி வரக்கூடிய நேரங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமாக உன்னை வழிநடத்த வேண்டி உன் அம்மா நான் வருகின்ற பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? பல நன்மைகளை பல சோதனைகளை தாண்டித்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியப்படுகின்றது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உன் கண் முன்னால் வந்து நிற்கின்றது. நீ மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று எண்ணினாலும் சரி, அந்த இடத்தில் உன் தாயானவள் நான் நின்று கொண்டு உனக்கு எல்லா நன்மைகளையும் நடத்தி தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகி உனக்கு செய்யக்கூடிய பல விஷயங்கள் இதுவரையிலும் உனக்கு வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உனக்கு வேண்டுமானால் தெரியாத விஷயமாக இருக்கலாம். ஆனால் நான் எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நான் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனிமேல் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதையும் இழந்து விட்டதாகவும் தொலைத்து விட்டதாகவும் எண்ணி வருந்தக்கூடாதல்லவா? உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதை நடத்த வேண்டும். அம்மாவினுடைய நோக்கமே உனக்கு மிகப்பெரிய வெற்றியையும் இந்த வாழ்க்கையில் நீ என் முன்னால் வேண்டி நின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான். இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேலும்
எதையும் தொலைத்து விடுவோமோ என்றெல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நாளும் இல்லை. என் பிள்ளையே, உன்னை தேடி வந்து நாளைய விடியல், மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் 2 பேர் உதவியை செய்யப் போகிறார்கள். 2 பேரினுடைய வருகை உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தும் என்றால் நிச்சயமாக இது நீ எண்ணி எண்ணி பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்லவா? நினைத்து நினைத்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அல்லவா? எந்த நிலையிலும் என் பிள்ளை, இதை இனிமேல் நீ ஒரு நாளும் விட்டுவிட முடியாது. ஏனென்றால் உனக்கும் தெய்வத்திற்கும் இடையிலான பிணைப்பை இனி யார் நினைத்தாலும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது. அப்படி இருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை, இந்த சூழ்நிலைகளை நீ கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றிலும் நம் தெய்வங்கள் நம்மை தேடி வருகின்றது. நம்மை சுற்றிலும் வந்து நமக்கான நன்மைகளை எடுத்து தருகின்றது. அப்படியானால் நாம் நம் தெய்வம் சொல்கின்றபடி அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா? எந்த நிலையிலும் எதையுமே பெரிதுபடுத்தாமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை, நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள நின்று விட்டால் போதும். வேறு எந்த சிந்தனைகளும் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தாதபடிக்கு உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருவேன். இதுவெல்லாமும் உனக்கு மனதிற்குள் ஒருவிதமான சலனத்தை உருவாக்கலாம். நம் தாயானவள் ஒவ்வொரு முறையும் நமக்கு இப்படித்தான் சொல்கின்றாள். ஆனால் யார் வருகிறார்கள், யார் செல்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை தருவதை, அதுவும் தெய்வம் உனக்கு கொடுப்பதை சட்டென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் ஒவ்வொரு அற்புதங்களும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வரும். நீ ஆசைப்பட்டதை விடவும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல உண்மைகளை நிச்சயமாக எடுத்து தரும். நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக இழந்தாயோ அதையெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்து உன் கைகளில் அப்படியே கொண்டு வந்து ஒப்படைத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ செய்த புண்ணியம் இந்த வாழ்க்கையில் தெய்வத்தின் அருளால் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ எந்த நொடியிலும் உணர்ந்திடுவாய். என் குழந்தையே, எந்த நொடிப்பொழுதிலும் நமக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வருகிறது என்றால் நம்முடைய நினைவிற்கு வருவது என்ன? இன்று கோவிலுக்கு செல்ல வேண்டும், தெய்வங்களை வணங்க வேண்டும், நெற்றியில் விபூதி இட வேண்டும், சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் என்பதுதானே? இப்படி மங்களகரமான விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நினைவிற்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள், நாளைய விடியல் என்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெய்வங்களிடமிருந்து நீ பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் நடக்கின்ற எல்லாமும் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுத்திட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு. இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள். நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் என்பதனால் தெய்வங்கள் உன் இல்லத்தை தேடி நிச்சயமாக வரத்தான் செய்வார்கள். அதிலும் குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த 3 பேரும் வர வேண்டும். நாளைய விடியலில் இவர்கள் 3 பேரும் உனக்கு ஒரு காரியத்தை நடத்த வேண்டும். ஏற்கனவே உனக்கு இப்படி ஒரு விஷயத்தை நடத்துவதாக அவர்கள் வாக்குறுதியினை பலமுறை உன்னை தேடி வந்தே கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் மறந்து விடாமலும் நீயும் அவர்களை சரியான நேரத்தில் விட்டு விடாமலும் எதை கொடுக்கிறேன் என்று சொன்னார்களோ நீ அவர்களிடத்தில் என்ன கேட்டாயோ அதை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கின்ற விடியலாக இருக்கும். நாளைய தினம் இந்த வாழ்க்கை உனக்கு இதை மட்டும் சொல்லிவிடப் போவது கிடையாது. என் குழந்தையை, எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான துன்பங்களை எல்லாம் தொடர்ந்து கொடுத்த பொழுதிலும் என் பிள்ளை, நீ அந்த நிலையிலும் தடுமாறாமல் நின்றதற்கு ஒரு காரணம் உண்டு என்றால் அது தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை. தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உன்னை இத்தனை காலமும்
உயிர்ப்போடு உன்னை வாழச் செய்திருக்கின்றது. தெய்வங்கள் எல்லாம் எந்த நிலையிலும் நம்மை காப்பார்கள் என்று நீ நினைத்த உன்னுடைய அந்த எண்ணம்தான் உன்னை நிச்சயமாக இந்த நிலையிலாவது வைத்திருக்கிறது என்பதனை நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. அதனால் இந்த சூழ்நிலைகளை ஒருபோதும் விட்டு விடாதே. உனக்கு வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தொலைத்து விடாதே. தெய்வம் உன்னை தேடி வரப்போகிறது என்று தெரிந்துவிட்டால் அதன் பிறகு நீ எந்த சூழ்நிலையிலும் இதனை இழந்து விடாமல் உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எந்த நேரத்திலும் துணிந்து விட வேண்டும் அல்லவா? இதுதான் வாழ்க்கையில் பலரும் தான் நினைத்ததை தொலைப்பதற்கு மிக முக்கியமான காரணம். ஆசைப்படுகின்றார்கள், ஆனால் அந்த விஷயம் தன் கைகளுக்கு வந்து சேரும் நேரம் அதனை என்னவென்று கவனிக்காமல் கோட்டை விட்டு விடுகின்றார்கள். இப்படி இருக்காமல் நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் தெய்வங்கள் நம் கைகொண்டு சேர்க்கும் பொழுது அதனை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. என் பிள்ளையே, உனக்கென இந்த வாழ்க்கை இனி என்னவெல்லாம் கொடுக்கப் போகிறது என்பதனை நாளை வருகின்ற இவர்கள் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி விடுவார்கள். நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு பெண் லக்ஷ்மி தாயானவள் வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் இல்லத்திற்குள் வந்து அவள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்பி நிற்கின்ற ஓர் அதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகிறாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவையெல்லாம் உனக்கு நடந்த பிறகு நிச்சயமாக புரிய வரும். இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு இந்த அதிசயங்களை எல்லாம் தரும் பொழுது நமக்காக நம் தாயானவள் என்னவெல்லாம் செய்திருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்து விட்டாலே போதும், அங்கிருக்கின்ற பாதி பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவு கிடைத்துவிடும். பணம் என்ற ஒன்று அங்கு உன் இல்லத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. பணம் என்ற ஒன்று உன் இல்லத்தில் இருந்து அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தாமல் பல துன்பங்களுக்குள் உன்னை சிக்க வைத்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த பணம் மட்டும் நம்மிடத்தில் நிறைவாக இருந்து விட்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் அது முற்றுப்புள்ளியாகும் அல்லவா? அப்படியானால் அதை கொடுப்பதற்கு மங்கள வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லத்திற்கு வருகிறாள் என்றால் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா என்ன? என் குழந்தையே, அவளை உள்ளே வரவழைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதுபோல நான் சொல்கின்ற இந்த 2 ஆண்கள் யார் தெரியுமா? என் பிள்ளையே, முதலாவதாக நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் இல்லத்திற்கு வரக்கூடியவர் கருப்பண்ணசாமி. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தீமையை வேறறுக்க வேண்டி அவர் உன் இல்லம் தேடி வருகின்றார். இதனை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டு விடாதே. நிச்சயமாக இவர் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்த ஒரு மிகப்பெரிய துரோகத்தை அழிக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் அவரை நீ விட்டுவிடக்கூடாது. என்னதான் நடந்தாலும் நமக்கு வருகின்ற சில பிரச்சனைகளுக்கு நம்மோடு உடன் யாராவது இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம் அல்லவா? அதுபோலத்தான் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்ல அந்த கருப்பண்ணசாமி நாளை உன் இல்லம் தேடி வருகின்றார். உன்னுடைய இல்லத்திற்கு எப்பொழுதும் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற இவர் நாளைய விடியலில் உன் வீட்டில் இந்த அதிசயத்தை நடத்திவிட வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு துரோகத்தை உனக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் இல்லத்திற்கு வருகின்றார். அடுத்ததாக உன்னுடைய இல்லத்திற்கு வரக்கூடியது அந்த கந்த பெருமான். கந்தன் உன் இல்லத்திற்குள் வருகிறார் என்றவுடன் என் பிள்ளையின் முகத்தில் வருகின்ற அந்த சந்தோஷத்தை என்னால் நிச்சயமாக காண முடிகின்றது. என் குழந்தையே, கந்தன் இந்த வெள்ளிக்கிழமையில் வர வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்திற்குள் லக்ஷ்மி தாயானவள் வருவதும் அவள் விரும்பியதை உனக்கு நடத்தி தருவதும் இந்த கருப்பண்ணசாமி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து இந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பதும் கந்தன் உனக்காக அவர்களிடத்தில் சொன்ன வார்த்தைகளினால் அப்பன் முருகனிடத்தில், திருச்செந்தூர் முருகனிடத்தில் நீ கேட்டுக்கொண்ட சில விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கச் சொல்லி அவர் வருகின்றார். உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கச் சொல்லி அவர் கருப்பண்ணசாமி இடத்திலும் லக்ஷ்மி தாயானவளிடத்திலும்
உனக்கு என்ன செய்ய சொல்லி இருக்கின்றாரோ அதை அவர்கள் சரியாக செய்கிறார்களா என்பதனை நோட்டமிட வருகின்றார். இது போதாதா? என் பிள்ளைக்கு இதைவிட வாழ்க்கையில் பேரதிசயம் என்ன வேண்டும்? என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.